அல்லது இது கிரக தோஷம் இருக்குன்னு சொல்லுவான். ஈசனால பண்புள்ள எல்லாரும் தானா இருந்தால் இப்போ உனக்கு ஏழரை நடக்குது தெரியும். வினை சூழ்ந்து அவனை பலகீனப்படுத்தும். முன் செய்த பாவம், வறுமை, நோய், பிரச்சனைகள் தாங்க முடியாமல் தடுமாறும் எல்லாரும் தான். முன் செய்த பாவம், பொல்லாத வறுமை, கொடிய நோய், பிரச்சனைகள் தாங்க முடியாமல் எல்லாரும் தான் தடுமாறுவான். ஆனால் ஞானிகிட்ட பக்தி செலுத்துவான். பக்தி செலுத்த உடனே வினை தீரப்போகுது. அப்போ அவன்ட்டு சொல்லுவான், உன் ஜாதகத்தை கொண்டாம. இப்போ ஏழரைச்சனியா இன்னும் 7.5 வருஷம் இப்படி தான் போகணுமா? அவனுக்கு வயசு 50 இருக்கும். 7.5 வருஷம் சொன்னான். அப்பா எப்போ பொண்ணு பாதச்சனி. அது 3 வகை இருக்குது. நடுவுன்னு சொல்லுவாங்க. 3 வகை, பாதசனியமா, வைத்திய சனியமா, 3 வகை அப்படி இருப்பான். ஆக 7.5 வருஷம் இதில் போயிடும். அந்த 7.5 வருஷம் போய் 50 7 57 ஆச்சு. அப்புறம் என்ன செய்வான்? அந்த 57 வருஷம் 7.5 வருஷம் படாத பாடுபடுவான். அவன் சனீஸ்வரன் என்ன செய்வான்? இவன் பாவம் தான் அவன் சனீஸ்வரனாக மாறி இருக்கான். அவன் மேலே குறையில்லை. அவன் என்ன சொல்வான்? சனீஸ்வரன் புண்ணியவானுக்கு நான் ஈசனாக இருப்பேன், பாவிகளுக்கு நான் சனீஸ்வரனாக மாறுவேன். புண்ணியவானுக்கு காளை வாகனத்தில் வருவேன், பாவிகளுக்கு காக்கை வாகனத்தை வருவேன். அவன் நான் என்ன செய்யிட்டு வேணே பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இல்லை. இந்த மாதிரி உள்ளவர்கள் தப்பித்துக் கொள்வதற்காக தான் இந்த கிரகம் வச்சுருக்கிறான். கிரகம் உன்னோட சனி இப்போ உனக்கு ஏழரை சனி நடக்குது, கவலைப்படாதம்மா. அப்புறம் என்னன்னா அஷ்டம சனின்னா அது ஒரு 2.5 வருஷம் ஓடி போடும். அட்டம சனி 2.5 வருஷம் ஓடிடும். அப்போ அது ஒரு 2.5 வருஷம் போச்சா 10 வருஷம் ஆச்சு. இப்போ இந்த திசை என்னன்னு கேட்டான். ராகு திசைன்னா ஆஹா இந்த திசை சரியில்லைன்னா. ஆக இவன் ஊருக்கு போகிற மட்டும் அவன் முடிவு வரலுமே இது மாதிரி ஜாதகத்தை சொல்லி அவன் நிறைவுபடுத்தணும். வேறு வழி இல்லை. இதுதான் ஜாதகம். சாதகமாக சொல்கிறது, நீ செய்த பாவம் தான் உனக்கு வறுமை வந்திருக்கு, அதான் நோய் வந்துருக்குது, நான் அப்படி ஒன்றுமே செய்யலையமாவேன். அவன் பாவ புண்ணியத்தை இருந்தால் அவன் ஞானியை இட மாட்டானா? இல்லாதானே என்ன தெரியும்? நல்ல கோவிலில் கோழி ஆடி வெட்டுவான், மூட்டை கட்டி வச்சுருப்பான் பாவத்தை. பொய் சொல்லி முன் ஜென்மத்தை பொய் சொல்லியிருப்பான். ஏழைகள் கூலியை நல்ல உழைப்பாங்கிட்டு கூலி தர மாட்டான். அதாவது பாவம் செய்திருப்பான், வறுமைப்பட்டு உளருவான். நீ செய்த பாவம்னு சொன்னால் அவனுக்கு தெரியாதவனுக்கு. இவனுக்கு இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏழரை சனியா, அஷ்டம சனியா, அது இது போனது வந்து ராகு திசை, இது அந்த திசை, இந்த திசை, சுக்கர திசைன்னு சொல்லி அவனை காலத்தை தள்ளிவிடணும். எது நல்லவன் என்ன செய்கிறது? பாவம் வறுமைப்பட்டு கிடக்கிறான், எதை அப்படி சொல்லிக்கிடான்னா வேறு என்னையா செய்யலாம் அவனுக்குன்னா? சரி இவனுக்கு ஒரு நல்வழி காட்டலாம். ஒன்றும் கவலைப்படாது, பழனிக்கு போ, அங்கே ஏழைக 4 பேர்த்துக்கு அன்னதானம் செய். அங்கே பழனியில் மகன் சுப்பிரமணியர் இருக்கிறார், வெளியில் போகமாக ரிஷி சன்னிதானம் இருக்குது, போய் வணங்கிட்டு வா அப்படின்னு சொன்னால் அவர் ஆறுதல். அடுத்து மதுரைக்கு போ, சுந்தரானந்தர் அடக்கம். அடுத்து திருப்பரங்குன்றம் போ, பெரிய இடம் எல்லாம். அடுத்து சாமிமலை போ, இப்படி பெரிய மகான்கள் சன்னிதானத்துக்கு. ஸ்ரீரங்கம் போ, திருவானைக்காவல் போ அப்படின்னு சொல்லுவார். அங்கெல்லாம் பெரிய இடம். இப்போ நாங்கள் சொல்லிக்கிட்ட இடம்லாம் பெரிய இடம். திருவானைக்காவல், ஸ்ரீரங்கம், பழனி, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், மதுரை, திருத்தணி, திருப்பதி, திருவண்ணாமலை, தஞ்சை, சாமிமலை, வயலூர், இதெல்லாம் முதுபெரும் ஞானிகள் நடமாடுகின்ற இடம். எல்லாரும் தான் போகிறான், விழுந்து வணங்குறான். ஐயோ கஷ்டம் இருக்குதே, விவசாயம் சரியில்லையே, கடன் சுமை இருக்குதே, பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போ பிள்ளைகள் படித்து வேலை வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு ஆசானே கேட்குறான். அவங்க அருள் செய்வாங்க. நான் சொல்கிற இடமா இருந்தால் வேறு இடத்துக்கு நான் சுட்டி காட்ட மாட்டேன். அந்த கோயில் இந்த கோயில், ஆடு கோழி வெட்ட கோயிலுக்கு சுட்டியே காட்ட மாட்டேன்.